ஹாய் ஆல் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல் அஸ்மீராஸ் vlog அண்ட் ரெசிபீஸ். சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து என்னோட ரமலான் அப்படிங்கிற ஒரு வீடியோ தான், டே இன் மை vlog மாதிரி ஒரு வீடியோ. அன்றைக்கி வந்து ஸ்மாலாக ஒரு டெக்கரேஷன் பண்ணி வச்சுருந்தேன். அந்த டெக்கரேஷன் பண்ணிவிட்டு வீடியோவும் எடுக்கவே முடியல. ஏன்னா எல்லாருமே வந்து நோன்பு ஸ்டார்டிங்கில் தான் பண்ணுவாங்க. நான் வந்துட்டு அந்த நோன்புக்கு அந்த ஒரு 4வது நோன்பு 5வது நோன்பு அந்த மாதிரி கீழே தான் வந்து இந்த டெக்கரேஷன் வேலைலாம் ஆரம்பித்து வச்சுருந்தேன். ஸோ இந்த டெக்கரேஷன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இப்போ வந்து பாப்பா ஸ்கூலுக்கு அனுப்பணுமா, அதுதான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். எப்போவுமே வந்துட்டு நம்ம அந்த சகர் முடித்ததோட க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் இருக்கும், முடிச்சு வச்சுருவேன். ஆனால் அன்றைக்கின்னு பார்த்தா எனக்கு வந்துட்டு டைம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஜர் முடிச்சுட்டு தான் நான் வந்து பண்ணுற மாதிரி இருந்தது. அதனால் ஸ்கூலுக்கு அந்த லஞ்ச் பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அந்த பாத்திரம் கழுவுற வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாப்பாக்குள்ள இதெல்லாம் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். அவங்களுக்கு வாட்டர் பாட்டில் நல்லா சுடு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. அப்படியே வந்து நம்ம டிவிலையுமே துவா போட்டிருக்கோம். எப்போவுமே ஃபோனில் தான் போட்டிருந்தேன், அன்றைக்கி டிவியில் போட்டிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படியே வந்துட்டு அந்த துவாலாம் கேட்டுட்டு அப்படியே வேலை பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபோன்லேயே நான் அப்படி ஆன் பண்ணி வச்சுருப்பேன். எப்போவுமே ரமதான் துவா வந்து யூடியூப்லேயுமே இருக்குது. அது கேட்குறதுக்கே ரொம்ப சூப்பராக பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா நம்ம துவா கேட்டுகிட்டே வேலை பார்க்கல நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியும் நல்லா ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரியும் இருக்கும். வேலையுமே டக்குன்னு பார்த்து முடிச்சுடுவேன். அப்படியே துவா ஓதிக்கிட்டே நம்மளுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். மற்ற டைமில் ரமதான் இல்லாத டைமில் அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்போவுமே நான் துவா போட்டுட்டு தான் வந்துட்டு வேலை பார்க்குறது. அது ஏதோ தெரியல, நல்ல ஒரு வைப்பாக இருக்கும். அன்றைக்கின்னு வந்துட்டு இடியப்பமும் கறிக்குழம்பும் பாப்பா கேட்டிருந்தாங்க. சரி, இந்த முந்தின நாளே சொல்லி வச்சிட்டாங்க, இடியப்பமா கறிக்குழம்பா அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. சிக்கன் கிரேவியும் இடியப்பம் தான் பண்ணியிருந்தோம். இந்த ஆப்பிள் கட் பண்ணுறேன் இல்லையா, இந்த ஆப்பிள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டார் சேஃபு இந்த மாதிரி சேஃபில் கட் பண்ணி கொடுத்தா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்துருது. லைட்டாக சால்ட்டு போட்டு வாஷ் பண்ணி வச்சுட்டேன்னா அது கொஞ்சம் கலர் மாறாமல் இருக்கும். கலர் மாறினாலே அதையுமே பார்த்துட்டு சாப்பிட மாட்டாங்க. அதனால் இந்த மாதிரி சேஃபில் கட் பண்ணி கொடுத்துக்கலாம். எப்படியாவது ஒரு ஃபைபர் வந்து அவங்க உடம்புக்கு போயிடட்டும், சேர்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணுறது. எல்லா டைமும் சாப்பிட்டு வருவாங்க. ஆனால் நான் அன்றைக்கி கொடுத்து விட்ட அன்றைக்கின்னு சாப்பிட்டு வந்துட்டாங்க, அல்ஹம்துலில்லாஹ். ஜஸ்ட் வந்து ரொம்பலாம் வந்து நான் சிக்கன் வந்து அவங்களுக்கு வைக்க மாட்டேன், லைட்டாக வந்து வச்சுருப்பேன். நான் எக்கு வந்து கொடுத்துடுவேன். எக்கு வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி அப்படியே வச்சுருவேன். அதே மாதிரி ரொம்ப சாப்பிடுன்னு வற்புறுத்தலாம் மாட்டேன். அவங்களுக்கு எது செய்தோ அதை சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டுறது. அவங்களுக்கு பிடிச்சதை சாப்பிட்டுட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பேக் பண்ணி வச்சு முடித்ததோட அவங்க ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சுட்டு என்ன வேலை இருக்கும் அப்படின்னா வந்துட்டு நம்ம வீட்டுக்கு வெளியிலே வந்து ஸ்மால் கார்டன் ஒன்று செட் பண்ணி வச்சுருக்கேன். அங்கே போயிட்டு கொஞ்சம் அதெல்லாம் பார்த்தா தான் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். எப்போவுமே அப்படி தான், ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு இந்த சைடு போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுறது. அன்றைக்கின்னு காகிதப்பூவுமே பூத்துருந்துச்சு, பார்க்க அழகாக இருந்துச்சு, ஆரஞ்சு கலர் காகிதப்பூ. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் மணி பிளான்ட்ஸ் இதெல்லாமே வச்சுருக்கேன். மணி பிளான்ட்ஸ்லாம் ஒரு 3 நாளைக்கு ஒருக்கா நல்லா வாஷ் பண்ணி வச்சா தான் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதே மாதிரி இலையுமே விடுது. கொஞ்சம் கண்டுக்காமல் விட்டோன்னா அப்படியே கருப்பு ஆயிடுது. சரி, அதையுமே வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இதோட நேம் எனக்கு தெரியல, ஆனால் இதுவுமே அழகாக இருக்குது. ஒரு பர்பிள் கலரில் இருக்குது இந்த செடி. மரவள்ளி கிழங்குன்னு நினைக்கிறேன், அதுதான் நினைக்கிறேன். அந்த கிழங்குல வந்துட்டு இலை விட்டுருந்தது, அந்த தண்ணிக்குள்ளே போட்டு வச்சு அது நம்ம ரீல்ஸ் எல்லாம் பார்ப்போம்ல, அதிலலாம் வருமா, அது பார்க்க அழகாக இருந்துச்சு. சரி, அதையுமே ட்ரை பண்ணி அப்படியே வச்சாச்சு. இது அப்படி இந்த சைடு தான் கொஞ்சம் வெயில் அடிக்கும் எங்களால், அந்த பக்கமே தூக்கி வச்சாச்சு. கிச்சன் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா லுஹா தொழுதுவேன். லுஹா தொழுதுட்டு கொஞ்சம் ரெஸ்டிங் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு லுகருக்கு தான் எழுந்திரிச்சிட்டு லுகரெல்லாம் தொழுது முடிச்சுட்டு அப்படியே வந்து கடற்பாசி தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கடற்பாசி ஃப்ளேவர் வந்துட்டு பார்த்திங்கன்னா என்னோடய தம்பி ஒய்ஃப் வந்து ஒரு வீடியோ வந்து அனுப்பி விட்டுருந்தாங்க, இந்த மாதிரி செஞ்சு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டு. அதனால சரி அதை செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு. ஏன்னா அம்மா வீட்டுக்கு தான் நான் போவேன் இஃப்தாருக்கு அப்படிங்கிறதுனால
இந்த கடற்பாசிக்கு வந்து பால் நல்லா காய்ச்சினதும் அது கூடவே வந்து ஊற வச்ச கடற்பாசி வந்து சேர்த்துக்கலாம். அது கூடவே காஃபி பவுடர், கொஞ்சமாக சாக்லேட் பவுடர், மைலோ எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கண்டென்ஸ் மில்க் இருந்தால் அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் வந்துட்டு ஒயிட் சுகரும் அப்புறம் வந்து நாட்டு சர்க்கரையும் ஆட் பண்ணுவேன் நான் வந்துட்டு. அதுக்கப்புறம் வெண்ணிலா எசன்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணி விட்டுறது. இப்போ நாட்டு சர்க்கரை தான் வந்து சேர்க்குறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் வந்து இந்த சைடு வந்து தண்ணியில் கொஞ்சம் அகர் அகர் ஆட் பண்ணிவிட்டு அதையுமே மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக சாக்லேட் பவுட்ரு, காஃபி பவுட்ரு, வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு இது ஒரு தனியாக ஒரு ட்ரையில் ஊற்றி வச்சுருக்கேன். மில்க் ஆட் பண்ணலாம், அதை இந்த பவுலில் ஊற்றி வச்சிடலாம். பண்ணிடலான்னு சொல்லி எடுத்தாச்சு. அப்புறம் அவங்க ஒரு ஐடியா கொடுத்தாங்க, ஐடியான்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் காமிக்கிறேன். இந்த மோல்டு வந்து நல்லா இருந்தது. இந்த மோல்ட்லேயும் கொஞ்சம் ட்ரை பண்ணிடலான்னு சொல்லி ட்ரை பண்ணியிருந்தேன். இது வந்து பபிளாக இருக்கும் இல்லையா, கொஞ்சம் பாலாக இருக்கும். சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்போ இதை லேயர் பண்ணிடலாம் இந்த மாதிரி. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த அகரகர் மில்கெல்லாம் ஆட் பண்ணியிருந்தோம்ல, அந்த அகரகர் ஆட் பண்ணிட்டோன்னா இது ஒரு டிசைனாக நல்லாயிருக்கும். இந்த அகரகர் ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா மாத்திரம் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நான் சுகர் வந்து இதில் கம்மியாக தான் சேர்த்துருந்தேன். அப்புறம் சாக்லேட் சிப்ஸுமே கொஞ்சம் ஆட் பண்ணி விட்டுக்கிட்டேன் இந்த பவுலில் நம்ம சேர்த்துட்டு. என்னோட சேர்ந்து எப்போவுமே பாப்பாவுமே ஹெல்ப் பண்ணிடுவாங்க. அவங்க ஸ்கூல் விட்டுமே வந்துட்டாங்க, ஹெல்ப் பண்ணிடுவாங்க. அப்புறம் அசர் முடித்ததுக்கப்புறமே திருப்பி செட் ஆகிடுச்சு எல்லாமே. அதை அப்படியே கட் பண்ணுறது தான். இந்த கட் பண்ணி வைக்கிறதுலாம் வந்து நீட்டாலாம் அன்றைக்கின்னு வைக்க முடியல என்னாலலாம். ஏன்னா வந்துட்டு இஃப்தார் டைம் வந்து நெருங்கிடுச்சு. அதனால் சும்மா நான் என்ன தானே தான் கட் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் அழகாக வந்துருந்துச்சு அந்த லேயர்லாம் கரெக்டாக. டேஸ்ட்டுமே நல்லா இருந்தது. எங்களுக்கு சுகர் வந்து கம்மியாக தான் சாப்பிட்றதுனால அது ஓகேவாக இருந்துச்சு. ஆனால் எக்ஸ்ட்ரா சுகர் சாப்பிட்றவங்களாம் வந்துட்டு கொஞ்சம் கூடவே சுகரை வந்து இதில் ஆட் பண்ணி சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை குட்டி குட்டியாக பாலாக இருக்குல்ல, இது வந்து பேபிக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க தான் வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் அம்மா வீட்டுக்கு கிளம்பியாச்சு இஃப்தாருக்கு. இப்படி தான் இந்த விலாக் இருந்தது. இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எங்களோட இஃப்தார் வந்து இப்படி தான் போச்சு, அல்ஹம்துலில்லாஹ். இஃப்தாருக்கு என்னென்னலாம் இருந்ததுன்னு பார்க்கலாமா? முத்தப்பா, அது கூடவே வந்து கொண்டைக்கடலை அவிச்சு வச்சுருந்தாங்க அம்மா வந்துட்டு. அதுக்கப்புறம் கடையில் கொஞ்சம் பலகாரம்லாம் வாங்கியாச்சு. இந்த சைடு நம்ம செஞ்ச கடப்பாசி இருந்துச்சு, ரோஸ் மில்க், அப்புறம் வந்து மாதுளை ஜூஸ் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் அன்றைக்கின்னு. இந்த நோம்பு கஞ்சி கூட இந்த கடலை வடை போட்டு இந்த கொண்டைக்கடலை சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டு. இந்த மாதிரி யாரெல்லாம் சாப்பிடுவீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட ஃபினிஷ் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.